குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திமுக எதுக்கிறதுக்கு இனிமே ரஜினியை கூட்டிக்கிட்டு வந்து விஜய் அவரோட சேர்த்து சீமான் போன்ற மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் மகா பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்த சீமான் இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து அவ்வளவுதான். அது சிரிப்பு கூட்டணியா தான். விஜய் வந்து பாப்புலர் சினிமா, ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வர்றாருன்னு போது அமலாக்கத்துறைக்கு லட்டு மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருச்சு மிரட்டுவாங்க. மிரட்டினாதான் அதுக்கு பயந்துட்டு தானே அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஜெயலலிதா மிரட்டினாங்க, வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு பாஜக மிரட்டு கட்சி அரசியல் ஆரம்பிச்சாரு. இப்ப கவர்னர் போய் சந்திச்சாரு, என்ன பேசினாரு யாருக்காவது தெரியும். விஜய் இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த ஒரு சில பிரச்சனைகள் அவரால் சுயமா பேச முடியாது. அவர் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் அதுதான். அவங்க அசைன்மெண்ட்டே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களை 3 பேத்தையும் உருவாக்கி நீங்க பாஜகவுக்கு எதிரின்னு காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் திமுகவுக்கு போக விடாம தடுத்துக்கணுங்கிறது தான் அவங்களுடைய. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எதிர்கட்சிகள்ங்கிறது ஒண்ணு இல்லை. அது வந்து ஜனநாயகத்துக்கு அது நல்லது. ஒரு புது தலைவர் வரணும், வந்து ஒரு எதிர்கட்சியை உருவாக்கும். அப்படி உருவாக்கினா தான் திமுகவுக்கு கேள்வியே வரும். இருக்கிறவங்க தலைவர்கள் இல்லை, இவங்க எல்லாமே யூஸ்லெஸ். சார் வணக்கம் சார். சார், இந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் இந்த பத்திரிகையாளர் செயல்லையும் பேசுகிறாங்க. என்னன்னா சார், சீமான், விஜய், பாஜக 3 பேரையும் ரஜினி மூலயமா இணைச்சு திமுகவை வர தேர்தலில் எதிர்கொள்ள வைக்க போகிறாங்களா, அது மூலயமா திமுகவை அழிக்க போகிறாங்களா, அதுக்கு ரஜினி ஒரு பகடக்காயாக இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது சார். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணாங்க, ரஜினி வரல. அவர் ரொம்ப சாமர்த்தியமாக வெளியே போனார். அவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கட்சியெல்லாம் ஆரம்பித்து அமைப்பாளர்கள்லாம் போட்டார் ரஜினி. ஆமாம், அமைப்பாளர்கள்லாம் போட்டார், தேர்தல் பொறுப்பாளர் போட்டார். ஒரு இவர் தான் வந்து நிர்வாக தலைவர் என்று ஒரு தமிழறிஞர் ஒருத்தரையும் போட்டார். எல்லாம் பண்ணார். எல்லாம் பண்ணிவிட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போனார். உடம்பு சரியில்லாமல் கொரோனா வந்துருச்சுன்னு படுத்தார். சாகரவர்னு போயிட்டாருனாங்க. அப்புறம் அந்த படத்தையே கைவிடப்பட்டதுனாங்க. அவரால் நடக்கக்கூட முடியலங்கிற மாதிரி அவர் ஹெல்த்தை பற்றி நிறையா போட ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா பாஜக பார்த்துச்சு. அதுக்கு பிறகு அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. ரசிகர்கள் பிடிச்சி ஓச்சிக்கிடுவாங்க. எந்த ரசிகரை நம்பி அவங்க கட்சி ஆரம்பிக்கணும், அந்த ரசிகர்களே வந்து என் தலைவனையே அப்படி பண்ணுன்னு சொல்லி நெகட்டிவாக வந்துன்னு தெரிஞ்ச உடனே பாஜக பின்வாங்கிடுச்சு. இவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அரசியல் பற்றி பேசவே இல்லையே, பேசாமல் போயிட்டார். அது அன்னைக்கு அவர் போனதுக்கு பிறகு தான் அடுத்த அப்படி எந்த நடிகர்னு பார்க்கும்போது விஜய் மாட்டினார், விஜய் பிடிச்சிட்டாங்க. அது அவங்களாம் ஒரு 3 பிடிஎம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய பர்மனன்ட் பிடிஎம்னு எடுத்திங்கன்னா 3 பேர், பழனிசாமி, சீமான், விஜய் 3 பிடிஎம் இருக்காங்க. விஜய் இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லையே. நீங்கள் ரஜினிகாந்தாவது வந்து அமைப்பெல்லாம் பண்ணார். இவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. இன்னும் எங்கேயும் காட்சியே கொடுக்க மாட்டேங்கிறாரு, வரவே மாட்டேங்கிறாரு. கவர்னர் மாளிகைக்கு போகிறாரு, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. மக்கள் மத்தியில் வர முடியாதுங்கிறாரு. செய்தியாளர் சந்திப்பு, மக்கள் செய்தியாளர்கள்லாம் சந்திக்க மாட்டார். அது கண்டாக்க முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைனாக்கா, அவரால் சுயமாக பேச முடியாது, அவருக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் கதை எழுதணும், வசனம் எழுதணும், திரைக்கதை எழுதணும். அந்த திரைக்கதையை வந்து ரிஹர்சல் பார்க்கணும், ரிஹர்சல் பார்த்து மானிட்டர் பார்த்தா தான் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது சினிமா இல்லையே. சினிமாவாக இருந்தாக்கா வசனம் பேசுறது டப்பிங் ஆர்டிஸ்ட் விட்டுலாம், பின்னணி பாட்டு பாடுறதுக்கு பின்னணி இதை போட்டுக்கலாம், ஸ்டண்ட்டுக்கு வந்து டூப்பை போட்டு பண்ணிடலாம். இங்கே இவரே எல்லாம் பண்ணணும் முடியாது இல்லை. ஏன்னா சார், ஆல்ரெடி அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ரஜினியை இயக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாரு. அவர் போயிட்டார். அவர் திரும்பி வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பார்க்கணும். ஆனால் இப்போ சீமான் போய் சமீபத்தில் போய் ரஜினியை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி விஜய்க்கு வந்து ரஜினி மேலே ஒரு மரியாதை, அந்த ஒரு சினிமா தொடர்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலுக்காவது இவங்க 3 பேர் சேர்ந்து திருப்பி திமுக வந்து எதிர்ப்பாங்களா? ஆல்ரெடி ஏடிஎம்கே உள்ள வருது. திமுக எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் பஞ்சம் வந்துருச்சு. இனிமேல் ரஜினியை கூட்டிக்கிட்டு வந்து விஜய் அவரோட சேர்த்து சீமான் போன்ற மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் மகா பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்த சீமான் இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சு கொண்டு வந்து நிற்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோதான். அது சிரிப்பு கூட்டணியாக தான் இருக்குது சார். அந்த ரஜினி ஆனால் எல்லா இதுலையுமே வந்து ஒமிட் பண்ணுறாரு. அரசியல் கேள்விகள் எனக்கு வேணாம் அப்படின்றாரு. ஆனால் மறைமுகமாக அரசியல் தலைவராக சந்திக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அது அவரை போய் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் போகிறாங்க.
இப்போ கிரிக்கெட் பிளேயர்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவர் கிரிக்கெட் ஆட போகிறாருன்னு அர்த்தமா? ஒரு பிரபலத்தை கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஆள் யாருன்னாக்கா ரஜினினா, அது மாதிரி நீங்கள் ஒரு மீடியா கிளப்பி விட்டீங்க. தமிழ்நாட்டையே எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பெரிய மாபெரும் தலைவராக வந்து ரஜினியை காட்டிவிட்டீங்க. அதனால் ரஜினி வந்து கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அதுக்காக அவர் போயிட்டு வர்றாரு. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணது தானே, மீடியாக்களால் ஊதப்பட்ட பலூன் தானே. அவர் என்னத்தை பண்ணியிருக்காரு இது வரலும் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய படங்கள் எதுவும் ஓடின மாதிரியும் தெரியல. திருப்பி திருப்பி பார்த்தா டிவியில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அவர் படம் ஓடுறது தவிர வேறு எங்கே ஓடுது? இப்போ போடுறாங்க, அந்த டிவியில் கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேறு சேனலுக்கு போயிடுறாங்க. அதுதான் நிலைமை. சரி, அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த சமூக வலைதள அரசியல் அதிகமாக பண்ணுறாரு. முக்கால்வாசி வந்து இந்த ட்விட்டர் அரசியல் தான் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. ஒரு டைம் எப்படி நம்ம கமலஹாசனை வந்து பேசணுமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து விஜய் வந்து ஆயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் அரசியல் ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேற்று வந்து இந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த ஒரு சில இதையுமே வந்துட்டு விஜய் வந்து இந்த மாதிரி ஆளுநரை வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது, திமுக வந்து இந்த மாதிரி பண்றாங்க, எல்லா இதுலையுமே ஆளும் கட்சி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, ஆளும் கட்சி தப்பு பண்ணிட்டு இருக்கான்றது ஒவ்வொரு அந்த ஒரு ட்விட்டர் இதுலையுமே வந்து குறிப்பிட்டுட்டே வராரு. ஆளுங்கட்சினாலதான் இந்த தப்பு நடந்துச்சு, ஆளுங்கட்சினாலதான் இந்த தப்பு நடந்துச்சு. ஆனால் கவர்னரை தாக்கி தானே பேசியிருக்காரு. கடைசியாக பேசுனது கவர்னர் தான் தப்புன்னார். ஆமா சார், அதுல வந்து கவர்னர் தப்புன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் எது பேசினாலும் ஆளுங்கட்சி அது அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் அதுதானே, அதை செய்கிறாரு. அவராக சொல்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும்? போடுறாங்க, போயிட்டு போகுது. அவர் பேசினாருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ கவர்னர் போய் சந்திச்சார், என்ன பேசினார் யாருக்காவது தெரியுமா? ஆளாளுக்கு விட்டுக்க வேண்டியதுதான் கதை. சார் எதனால சார் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததும் பாஜக கீழேன்னு சொல்றாங்க, இப்போ சீமானும் பாஜக கீழே தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வெளியே பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரிய காட்டக்கூடாதுங்கிறதாங்க சீன்ஸு. பாஜகன்னு சொன்னாக்கோ ஏற்கனவே சீமான் வந்து டெபாசிட் வாங்க இழக்கிறதுல வந்து ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவர் ரெக்கார்டை யாரும் இன்னும் பிரேக் பண்ணலையே. இந்த தேர்தல் அத்தனையும் டெபாசிட் போய் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறது அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொன்னாக்கா பாஜக ஏற்கனவே டெபாசிட் போயிருக்குது. அது இன்னும் மிச்சம் மீதியும் போயிடும். அவங்க அசைன்மெண்ட்டே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு பாஜகவுக்கு விரோதியான நாடுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அதனால தான் இவங்களை 3 பேர்த்தையும் உருவாக்கி நீங்கள் பாஜகவுக்கு எதிரின்னு காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகளெல்லாம் திமுகவுக்கு போகக்கூடாமல் தடுத்துக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கொக்குத்தலையில் பண்ணி வைக்கிற கதை தான். ஓகே, திமுக ஓட்டு தாண்டி இந்த பாஜக ஓட்டு அந்த பக்கம் போகாமல் இருக்கு, திமுகவுக்கு அத்தனையும் போகுது. அதனால தான் அவங்க தைரியமாக 200 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்கிறதுக்கு காரணமே எதிர்கட்சிகள் இல்லை. பாஜக வந்து இங்கே நிற்கிதுன்னு சொன்னாவே போதும். திமுக ஒன்றுமே பண்ண வேணாங்க. நான் வரலைன்னா பாஜக வரும்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மக்களை எடுத்து ஓட்டு போட்டு போகிறாங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. தேர்தல் வாக்கு எந்திரம் சரியாக இருந்ததுன்னா இந்தியா முழுக்க எங்கேயும் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கருத்து கணிப்பாக சொல்லுங்க பார்க்கலாம் பாஜக வெற்றி பெறும்னு. யார் எல்லா கருத்து கணிப்பும் மக்கள்கிட்ட கேட்டாக்க கிடையாது பாஜக. ஆனால் வாக்கு எந்திரம் பாஜக தான் ஜெயிக்குது. அப்படியெல்லாம் பண்ணி தான் மகாராஷ்டிராவில் வந்தாங்க. இன்னும் அரசாங்கத்தை செட்டில் பண்ண முடியலையா, ஆட்சி அமைக்க முடியலையா அவங்க. இப்போ இலாக்கா பிரிக்கிறதுக்குள்ள தகராறு ஆகிட்டு அப்சல்யூட் மெஜாரிட்டி இவங்களுக்கு இல்லை, கேள்விப்பட்டா. ஆக வாக்கியந்திரமே காலம் வருதுங்கிறது தான் இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வந்துருக்கிற துர்பாக்கியம். சார் அதே மாதிரி இப்போ ரஜினி அவர்கள் 2026 தேர்தலில் ஒருவேளை சப்போர்ட்டாக யாருக்காவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இப்போ பாஜக அன்னைக்கு யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்த பக்கம் போவார். ஏன்னா டிஎம்கேலையுமே வந்து பேசிட்டு போனார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ அவரே வந்து அவர் பேரை தான் எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவர் எந்த கட்சிக்கு போக போறாரு? டிஎம்கேலையும் போய் பேசுறாரு, மறைமுகமா பாஜக இருக்காரு. சரி, அப்படி அவர் வந்து திமுக எடுத்து பேசிட்டாக்க என்ன ஆகும்? திமுக வாக்குகள் குறைஞ்சிருமா? படங்களே ஓட மாட்டேங்குது, அப்புறம் அவர் சொன்னால் ஓட்டு போட போகிறாங்களே. ஏங்க நீங்கள் வர அவரெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. எங்கள் காலத்து ஆள். இன்றைக்கி ரஜினியெல்லாம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸு, சும்மா வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காதிங்க. மீடியாக்கள் மூலமாக தான் அவர் இருக்கிறதே தெரியுது. இல்லாட்டி போனால் ஒரு படம் வரிசையாக போடுறாங்க. எந்த படம் ஓடிச்சு? அண்ணாமலைக்கு அப்புறம் ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம், ஓடின படம் சொல்லுங்க பார்க்கலாம். அது படையப்பாக்கு அப்புறம். சரி, இப்போ மார்ச் மாதம் விஜய் வந்து நடைப்பயணம் போக போகிறேன், எல்லா ஊருக்குமே வந்து போய் அந்த சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு மக்களை போய் இது வரைக்கும் மக்களே சந்திக்க மாட்டேன்னு தானே சொல்கிறாங்க. மார்ச்லேருந்து நான் வந்து சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யார்? விஜய் வந்து இப்போ போட்டுமே நடைப்பயணம். யார் போகல, யார் போகாமல் இருந்தாங்க? வைகோ போனார், அண்ணாமலை போனார், ஒரு நடைப்பயணம் வேன்லேயே போனார். நடைப்பயணம் நடக்கிறேன்னு சொல்லிட்டு வேன்லேயே போயிட்டு வந்தார். அப்படியே லட்சம் மக்கள் கூடி போனாங்க. வேல்முருக வேல் யாத்திரை போனார். எல்லாம் தான் போகிறாங்க. அது அதாவது ஒரு சீசன். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எனக்கு பொழுது ஓட்டலாம்.
அதை வச்சுட்டு ஒரு 4 நாள் ஓட்டலாம். அவர் என்னத்தை பேசினார்? எந்த விவகாரத்தில் அவர் தலையிட்டார்? அவர் எங்கே வந்தார்? வெள்ளம் வந்து முழுகுனா கூட நீ உயிரோடு இருந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுக்குறேன்றாரு. அப்படிப்பட்ட ஆடு எங்கே அரசியலுக்கு வந்து எங்கேருந்து தேர்றது? அப்பனா ஒரு மாதிரி ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் இன்னும் அந்த சினிமா வாழ்க்கையில அவர் இன்னும் சினிமா விட்டு வரலீங்க. அதனால தான் ஷூட்டிங்கு போகிறாரு, நடிகைக்கு கல்யாணம்னா பிளேனில் போகிறாரு. அரசியலுக்கு வரதா இருந்தால் இப்படி பண்ணுவார். ஏன்னா அந்த டைமில் அதுவும் ஒரு விமர்சனம் ஆச்சு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிற ஒருத்தவர் இந்த மாதிரி இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பேரிடு நடந்திருக்கு, அங்கே போய் பார்க்கல, இங்கேருந்து கோவா வரைக்குமே போகிறாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம். அதுதாங்க, அவர் இன்னும் அரசியலுக்கு வரலைங்க. நீங்கள்லாம் தான் அவரை அரசியலுக்கு பிடிச்சி இழுக்க பார்க்குறீங்க. அவரு மாட்டேன்னுட்டு இருக்காரு. பாஜக அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தானே வந்து இந்த அரசியலை பேசுகிறார். அது தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ 2026 தேர்தலில் இந்த ஓட்டு பிரிப்பாங்களா சார்? ஒருவேளை கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இப்போ பாஜக கூட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கும். கூட்டணி தான் வைப்பார், தனியாக வரலாம். நீங்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் கூட்டணி அரசியல்லாம் இருந்ததுன்னா அதுக்குள்ளார பாஜக வந்து வாக்கேந்திரத்தில் சரி பண்ணுறதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் முடிக்கணும் இல்லை. அமலாக்கத்துறையும் வாக்கேந்திரமும் அவங்க கையில் இருக்கிறவங்களும் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. அதுக்கு அவங்க கையை விட்டு போச்சுன்னு தெரிஞ்சு அவங்களாம் ஓடி போயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் ஓடி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் சீமானும் பாஜக கீழே தான் இருக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியும் பாஜக கீழே தான் இருக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி முரண்பாடு இருக்க மாதிரி தான் அந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் சொல்கிற அந்த சீமானுக்கு வந்து சில காரணங்களால தான் அவரை வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த இடத்துல வந்து சீமானுக்கு இருக்கிற பல விஷயங்கள் இவருக்கும் காமனாக இருக்குது. அதில் தான் அவர் பயப்படுறார். 2 பேரும் சினிமாவை சேர்ந்தவங்க. இவர் சினிமாவை வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி நிற்கிற ஒரு கூட்டம் என்னன்னா, என்றைக்கா ஒரு நாள் இவர் சினிமா எடுப்பார், டைரக்ட் பண்ணுற படத்தில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு இருந்தானா அந்த பின்னாடி ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டு அவர்கிட்ட யார் இருக்கா? என்றைக்கா ஒரு நாள் சினிமா எடுப்பாருன்னு. விஜய்கிட்ட போனால் அவரோட எஸ்டாப்ளிஷ்டு நடிகர், அங்கே போயிடலான்னு நிறைய பேர் போக ஆரம்பிப்பாங்கல்ல. முதல்ல அவர்கிட்ட நிறையா பேர் இருக்கணும், இருந்தாலும் போகிறதுக்கு. அந்த 10 பேரை நான் பார்க்குறேன், அவங்க அப்படியே பர்மனெண்ட்டாக நிற்கிறாங்க, ஃபிக்ஸடாக நிற்கிறாங்க. எல்லா பொது நிகழ்ச்சி அந்த 10 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. இவரே பேசி இவரே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதையும் மாற்றல சார். அதான் என்னன்னா சார், விஜய் உள்ளே வரும்போது சீமானும் விஜய் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. சீமானு பேசும்போது என் தம்பி வந்தால் நான் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் உனக்கான கொள்கை வேற எனக்கான கொள்கை வேற, நம்ம 2 பேரும் சேர முடியாதுன்ற மாதிரி சீமான் ஒரு சைடு சொல்லி போயிட்டாரு. ஸோ அப்போ இவங்க எப்படி சார் பாஜக கீழே வராங்க? இவர் தான் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு. பாஜக தன்னை கை விட்டாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சீமானை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க பழனிசாமி நம்பினாங்க. பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர் ஆகிட்டார். ரெட்டையிலேயே டெபாசிட் போக வைக்கிற அளவுக்கு அவருடைய சாமர்த்தியமான அரசியல் புரிஞ்சுது. சரி, இது பிரயோஜனப்படாதுன்னு அந்த சீமானுக்கிட்ட இது பண்ணாங்க. ஒரு கவுன்சிலர் போஸ்டரில் கூட அவரால் ஜெயிக்க முடியல. தோக்கிறது பெரிய விஷயம் இல்லை, டெபாசிட்டே போகுது இல்லை. அந்த அளவுக்கு இப்போ பயங்கரமான தோல்வி. இதுக்கு மேலே மக்கள் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோங்கிறத இதுக்கு மேலே எப்படி காட்ட முடியும்? சில வார பத்திரிகைகள்லாம் வந்து ரெகுலராக அவரை போட்டிருக்கிறத தவிர அவருக்கு என்ன இருக்குது? மக்கள் மத்தியில் அவர் எங்கே நின்று அந்த 10 பேராக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதான் பார்த்தாங்க, விஜய் கொண்டாந்தாங்க. விஜய் வர்றதுக்கு தயங்குறாரு. அதனால தான் அவர் இன்னும் சினிமா விட்டு வரலைங்கிறதுக்கு தான் இந்த இதுக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் வர்றதுக்கு தயங்குறாரு. இவர் விஜய்க்கும் அவருக்கும் இருக்கிறதுனாக்கா 2 பேரும் வந்து சினிமாவை சேர்ந்தவர்கள். விஜய் வந்து பாப்புலர் சினிமா மேன். அதனால் இவர்கிட்ட இருக்கிற சில பேர் வந்து அவர்கிட்ட போயிடுவாங்க. அவரை வந்து ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வர்றாருன்னு போது வாங்குறாருன்ற ஒரு தகவலை நீங்கள்லாம் போட்டதுனால அமலாக்கத்துறைக்கு லட்டு மாதிரி ஒரு ஆள் கிடச்சிருச்சுல்ல, மிரட்டுவாங்க. மிரட்டினா தான் அதுக்கு பயந்துக்கிட்டு தானே அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏங்க அவங்க அப்பா கட்சி தொடங்கின போது ஜெயலலிதா மிரட்டினாங்கன்னு கட்சியை நிறுத்து மூடுன்னு சொல்லிட்டு மூட வச்சவர் இன்றைக்கி அரசியலுக்கு வர்றாருன்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி ஜெயலலிதா மிரட்டினாங்க, வெளியே போயிட்டார். இன்றைக்கி பாஜக மிரட்டு கட்சி அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப சுலபமான நாட்டு சார். அதே மாதிரி இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு, நாம் தமிழர் உள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த அதிமுக அப்படின்ற ஒரு பேரே நம்ம கொஞ்ச நாளா எந்த ஒரு இதுலையுமே பார்க்கவே முடியலையே சார். என்ன பண்ணுறது? அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பழனிசாமிங்கிறவர் வந்து இருக்கிறவர். இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தலைவர்கள் தாங்க. சசிகலா பெருசாக வந்தாங்க, இதை விட்டு சிறையிலேருந்து வெளியே வந்தபோது அங்குலங்களும் நாங்கள் வந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ ஃபேன்ஃபேரு. எங்கேருந்து வந்து என்ன தெரியல. அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்குள்ளார போனவங்க ஆளை காணுமே, முடிஞ்சு போச்சு. தினகரன் வந்து ஒரு புதுசாக ஒரு இது சின்னத்தை வச்சுட்டு எதிர்கட்சிக்கு அத்தனையும் வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு தோக்கடிச்ச ஒரு ஆள், அது எங்கே போனார்னே தெரியலையே. பன்னீர்செல்வம் பிரச்சனையில் பாஜகவில் போய் ஐக்கியமாகிட்டார். இவர் என்னென்னவோ பேசி பார்க்குறாரு, ஒன்றும் வரலையே. 10 தோல்வி பார்த்து பழனிசாமின்னு தானே அவருக்கு வந்துருக்குது. ஏன்னா முன்னாடியாச்சும் திமுக வரும்போது அதிமுகன்ற ஒரு பேர் வரும்.
ஆனா இப்போ இந்த தமிழக வெற்றிக்கழகம் அது இதுன்னு உள்ள வரவும் அதிமுகன்ற ஒரு பேர் நம்ம எங்கேயுமே ஒரு பேப்பர்ல பார்க்க முடியும். நானும் எத்தனையோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். பழனிசாமி பத்தி பேசுறவங்களே காணுமே. இவ்வளோ நேரம் நீங்களும் விஜய் ரஜினிகாந்த் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சீமானை பற்றி கூட பேசுறீங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத ஒரு ஆசை அவரை பற்றி கூட பேசுறீங்க. பழனிசாமி பற்றி ஏன்னா நீங்க கடைசியில் அதிமுகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கே ஆமா இவங்க பத்தி நம்ம பேசல அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு காணாம போயிட்டேன். ஏன்னா ஒரு ஆண்ட கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் உள்ள ஒரு கட்சி. இவங்க எல்லாமே ஒரே இதெல்லாம் மாட்டினாங்க. பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆனாங்க. பாஜக கிட்ட சரண்டறதுக்கு பாஜகவுக்கு நேரடியாக ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்களுக்கு என்னத்துங்கிறது தான் மக்கள் மனசில். மக்கள் வந்து பாஜக ஏற்கிறதா இல்லை. அதனால தாங்க வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டை இந்த விந்தியமலைக்கு கீழே இருக்க இந்த 5 ஸ்டேட்டையுமே ஒதுக்கிட்டாங்கல்ல அவங்க. நம்ம இங்கே வர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் அங்கே நார்த்தில் இருக்கிற அத்தனை கட்சியை வச்சுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறத காரணத்தினால தான் அவங்க தெற்க கவனிக்கவே ஓடல. அவங்க சட்டையை பண்ணி தெற்கு தெலுங்கானா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், போங்கடா கேரளா ஆகட்டும், ஏன் வேணாம். அப்போ ரஜினி வந்தாலும் இந்த 2026ல் ஒன்றும் நடக்க போறதில்ல, ஒன்றும் மாற போறதில்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எதிர்கட்சிகள்ங்கிறது ஒன்றும் இல்லை. அதுதான் சார் நான் கேட்குறேன். அதுதான் நம்ம இப்போ அது வந்து ஜனநாயகத்துக்கு அது நல்லதில்லை. ஒரு புது தலைவர் வரணும், வந்து ஒரு எதிர்கட்சியை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா தான் திமுகவுக்கு கேள்வியே வரும். இப்போ இருக்கிறவங்க தலைவர்கள் இல்லை, இவங்க எல்லாமே யூஸ்லெஸ்ஸுங்க. இவங்க எல்லாமே சரி வரலையே. எதுக்கு சொன்னாலும் இவங்க மேலே இருக்கிற அழுக்கு கழுவுறதுக்கே ஒரு அண்டா தண்ணியெல்லாம் பார்த்தாதா. ஒரு நீர்வீழ்ச்சியில் கொண்டு போய் நிறுத்தினா கூட இவங்க அழுக்கு போகாது பண்ணுறாங்க. அந்த அழுக்கு பிடிச்சவங்களாம் தலைவராக வந்தாக்கா யார் போடுவா? அப்போ பார்க்குறாங்க, அதுக்கு அவங்களே பரவாயில்ல. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.